அப்போ மௌதூதி சொல்ல சுருக்கமாக என்னென்னா, இந்த ஒத்தை கல் தஜ்ஜால் வருவான், அவனுக்கு ஒரு கண் பொட்டையாக இருக்கும்லாம் இதெல்லாம் கதை அப்படின்றார் அவர். இதுக்கெல்லாம் சரியான அந்தஸ்துலாம் கிடையாது. இதெல்லாம் மக்கள் தேடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு இஸ்லாம்லாம் பொறுப்பே இருக்கல. இது எந்த சம்மந்தமும் இஸ்லாத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டார். மேலும் தஜ்ஜால் சம்மந்த விஷயங்களில் ஏதேனும் தவறு நிரூபிக்கப்பட்டால் கூட இஸ்லாத்துக்கு அதனால் எந்த இழப்பு ஏற்பட போகிறதில்ல அப்படின்றார். தர்ஜுமானுல் குர்ஆன் செப்டம்பர் அக்டோபர் 1945 சரியா? அவர் திருப்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தஜ்ஜாலை குறித்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன என்ன எல்லா ஹதீஸையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தாராம். அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, தஜ்ஜால்னு ஒரு பெரிய சக்தி வரப்போகிறான், அவனுக்கு இந்த சக்திகள்லாம் இருக்க போது, இந்த விசேஷமான இதெல்லாம் இருக்க போகுதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் தஜ்ஜால் எங்கே வெளிப்படுவான், எப்போது வெளிப்படுவான், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. சரியா? இது நிறைய ஹதீஸ் இருக்குது. ஆனால் அவர் தொடர்ந்து சொல்கிறாரு, அதில் சுருக்கமான இதை மட்டும் நம்ம சொல்கிறோம். இங்கே சம்மந்தமாக நிறைய ஹதீஸ் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுதுபில்லா யூகங்கள் தான் தவிர அதெல்லாம் யூகங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய